ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனிக்கு பார்த்துட்டு இருக்கேன் டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜியோ பாரத் ஃபோன் வந்து வாங்கியிருந்தோம் பார்த்துருக்கீங்களா? ஜியோ பாரத் V4ன்ற ஃபோன். இந்த ஃபோன் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கில் சுரேஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா, ப்ரோ இந்த ஃபோனில் தான் உங்களால் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியல, பேமெண்ட் ஃபீச்சர்ஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து காமிங்க ப்ரோ, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம காமிச்சிட்டா போச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களா, சம்திங் கால்ட் யுவர்ஸ் அப்படின்ற இந்த புக்கை, இது ஒரு ஃபிக்ஷன் நாவல். இந்த நாவல் புக்கை வந்து நான் எழுதி இப்போ வந்து ஃபைனலாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய ஜென்யூன் ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த புக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அமேசானில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் அமேசானில் போயிட்டு சம்திங் கால்ட் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய புக்கு வந்து வரும். பேப்பர் பேக்காகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் கவராகவும் வந்துருக்கு. இல்லை நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன் ப்ரோ, நான் புக்காக தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்காகவும் அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு சின்ன சப்போர்ட் வந்து கொடுங்க. நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய ஜென்யூன் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டோரி எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது, உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. இது ஒரு ரொமான்ஸ் அண்ட் எமோஷனல் ட்ராமா ஸ்டோரி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இந்த புக்கை வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸும் வந்து பண்ணியிருக்கேன். வந்து வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே ஃபோனுக்கு வந்து வருவோம். இங்கே ஃபோனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜியோ ஃபோன் சூப்பராக தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஜியோ பே அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த இது உள்ள போய் தான் நம்மளால் யூபிஐலாம் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த ஜியோ பேவை வந்து எனேபிள் பண்ணோம், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே பர்சனல் ஆர் பிஸ்னஸ்னு இருக்கும். நம்ம பர்சனல் தான். ஸோ அதனால் பர்சனல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லோடிங்க்கு வந்து டைம் வந்து எடுக்குது. மேபி இது ஃபஸ்ட் டைம்ன்றனால அதுக்கடுத்த டைமுக்குலாம் வந்து எந்த பெருசாக வந்து லோட் ஆகலை. நெக்ஸ்ட்டு கொடுங்க, அதுக்கடுத்து திருப்பி நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சிம்மை வந்து வெரிஃபை பண்ணணும். உங்கள் பேங்க் கூட லிங்க் ஆகிருக்க சிம் கார்டை இதுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதுவும் அது ஜியோ சிம்மாக இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபோனில் வேலை செய்யும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபை ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நம்பர் போட்டு ஜியோ பேயில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வந்து எடுத்துக்குது. ஒன்ஸ் மெசேஜ் கன்ஃபர்மேஷன்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் டிக் மார்க் போட்டு நம்மளுக்கு யூபிஐ வந்து ருச்சின்னு வரும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு 4-5 பேங்க் தான் இருக்குது. அதை தாண்டி வேணும் அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு வந்து தேடுங்க. எனக்கு இந்தியன் ஓவர்சீஸு, ஸோ அதனால் நான் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேடுறேன். தேடி முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பேங்க்கை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஒன்ஸ் அதை கொடுத்துட்ட பிறகு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த யூபிஐ ஐடியில் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நார்மல் நம்மளோட யூஐ தான். இந்த யூஐயில் வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக க்ளீனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பே பண்ணணுமா, இல்லை யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறோமா, யூபிஐ ஐடி நம்பர் அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் எதில் மூலமாகவும் நம்ம பே பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலேயே வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஏடிஎம் விட்ராவல் இதெல்லாமும் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் QR கோடாகவும் நம்மளால் வந்து இதை ஒரு QR கோடாக காமிச்சு வேறு யார்கிட்டயாவது பணம் வாங்கணும் அப்படின்னா கூட அப்படியும் வந்து இது பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேன் அண்ட் பே வந்து காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கடைகள்லாம் போயிட்டு எப்படி ஸ்கேன் அண்ட் பே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக ஸ்கேன் அண்ட் பே வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு QR கோடை வச்சுட்டு நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணோன்னே பேமெண்ட் பேஜ் போயிடும். இங்கே ஸ்கேன் பண்ணுறது வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு கேமரா கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த மாதிரி ஸ்கேனரை பார்த்துட்டு நம்ம QR கோடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அமௌண்ட் பேஜுக்கு போயிடும். அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு ஆல்ரெடி யூபிஐ இருந்தனால ஆல்ரெடி நான் யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட்டுன்றனால எனக்கு வந்து பின் வந்து தெரியும். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே வந்து அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நான் வந்து பின்னை வந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக யூபிஐ வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய 6 டிஜிட் பின்னோ 4 டிஜிட் பின்னோ கொடுத்து நீங்கள் மணி வந்து சென்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் யூபிஐ ஐடி மூலமாகவும் சென்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கேன் அண்ட் பே மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கு. நீங்கள் ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் எனக்கு யூபிஐ மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கும்போது இது ஒரு நல்ல டிவைஸாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஜியோ ஃபோனை வச்சு எப்படி இந்த ஃபீச்சர் ஃபோன் மூலமாகவே யூபிஐ அதுவும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, அதுக்கடுத்தது யூபிஐ தெரிஞ்சிச்சுன்னா யூபிஐ மூலமாக போடுறது, பேங்க் அக்கௌண்ட் தெரிஞ்சிச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக போடுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளால் இந்த ஃபோன் வச்சே பண்ணிக்க முடியும். அதுவும் இதில் நெட்டு வேறு ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் 24/7 நெட்டு ஆன்லேயே தான் இருக்கும். அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த ஃபோன்லேயும் QR கோடெலாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியுது அப்படின்ற போது
ஓகேப்பா ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஆனால் யூபிஐ பேமெண்ட் நான் வந்து பண்ணணும், நான் வெறும் சோஷியல் மீடியாலேருந்து வெளியே வரணும், ஆனால் எனக்கு பேமெண்ட் வந்து இன்னும் டிஜிட்டலாக தான் இருக்குது அப்படின்ற போதும் சரி, இல்லை வீட்டில் எல்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு செகண்டரி ஃபோனாக வந்து வேணும், இல்லை வீட்டில் எல்டர்ஸ்க்காகன ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஜியோவுடைய இந்த ஜியோ பாரத் V4 அப்படின்ற இந்த ஃபோன் ஒரு அண்டர் 1000 பார்க்குறீங்க, இது 800 rupees வருது. நீங்கள் சிம் கார்டோடு வாங்குனீங்க அப்படின்னீங்கன்னா கூட சிம் கார்டுக்கு 125 ரூபா தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அந்த 125 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும்ல, அந்த பிளானோட வரா மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்படின்ற போது ஓவராலாக ஒரு புது சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணுறதுன்னா ஓகே, இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு ஜியோ சிம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜியோ தூக்கி போட்டுட்டு, இல்லை வேறு நம்மளுக்கு ஒயர்லெஸ் FM வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்மளால் 3.5mm ஜாக் இருக்கனால நம்மளால் டேரெக்டாக வந்து பாட்டும் வந்து கேட்டுக்க முடியும், கீழே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேட்டரியும் நல்லா தான் நிற்கிது. இந்த ஃபோன்லலாம் பேட்டரிலாம் எப்படி நிற்கும் அப்படின்றது உங்களே எல்லாருக்குமே தெரியும். ஃபீச்சர் ஃபோன்னாலே தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இதுக்கான பேட்டரியும் வந்து இருக்குது. எந்த விதமான கொஞ்சம் பஞ்சாயத்துமே வந்து இல்லாமல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பேசுகிறது நான் வந்து மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் நிறைய புக்ஸ் படிப்பாங்க, இல்லை நீங்களே நான் புக் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சம்திங் கால்ட் யுவர்ஸ் அப்படின்ற நம்மளுடைய புக்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு படித்து முடிச்சுட்டு உங்களுடைய ஜென்யூன் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஃபீட்பேக்காக.